செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் பைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள். பல ஆண்டுகளாக குண்டும் குழியுமாக காட்சியளிக்கும் ஹொசூர் பாகலூர் மாநில நெடுஞ்சாலை. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூரில் பல ஆண்டுகளாக குண்டும் குழியுமாக காட்சியளிக்கும் ஹொசூர் பாகலூர் மாநில நெடுஞ்சாலையின் அவலம். உடனடியாக சாலையை சீர் செய்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. ஹொசூர் மாநகரின் மையப்பகுதியை இணைக்கும் பிரதான மாநில நெடுஞ்சாலையாக ஹொசூர் பாகலூர் சாலை உள்ளது. இது மாநில நெடுஞ்சாலைத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த சாலை கர்நாடக மாநிலம் மாலூர், கோலார் உள்ளிட்ட முக்கிய நகரங்களை இணைக்கும் சாலையாக இருப்பதோடு நாள் ஒன்றுக்கு பல ஆயிரக்கணக்கான கனரக வாகனங்கள் போக்குவரத்து நிறைந்த சாலையாக விளங்குகிறது. மேலும் இந்த சாலை வழியாகத்தான் ஹொசூர் மாநகராட்சி அலுவலகம், வட்டார போக்குவரத்து அலுவலகம் என முக்கிய அரசு அலுவலகங்கள் செயல்பட்டு வரும் நிலையில் இந்த வழியில்தான் மாநகர மேயர், மாநகராட்சி ஆணையாளர் உள்ளிட்ட அரசு அலுவலர்களும் உயர் அதிகாரிகளும் பயணிக்கின்றனர். இதோடு மட்டும் இல்லாமல் இந்த சாலை வழியாகத்தான் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு, மூவேந்தர் நகர், ஆவப்பள்ளி குடியிருப்பு என ஏராளமான குடியிருப்பு பகுதிகளுக்கும் செல்ல வேண்டிய பகுதியாக விளங்குகிறது. இந்த நிலையில் எப்பொழுதும் போக்குவரத்து நெரிசல் நிறைந்து காணப்படும் இந்த மாநில நெடுஞ்சாலை பல ஆண்டுகளாக பராமரிப்பு இல்லாமல் குண்டும் குழியுமாகவே காட்சியளிக்கிறது. 1 அடி முதல் 2 அடி வரை ஆங்காங்கே குழிகள் ஏற்பட்டுள்ளது. இதனால் வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டு காலை மாலை நேரங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. மேலும் மழைக்காலங்களில் தண்ணீர் தேங்கி குழிகள் காணாமல் வாகன ஓட்டிகள் விபத்தில் சிக்கி தவிக்கின்றனர். இதையடுத்து இன்று கிருஷ்ணகிரி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கே. கோபிநாத் அவர்கள் நேரடியாக சென்று பார்வையிட்டு உடனடியாக மாநகராட்சி அதிகாரிகளுக்கு தொடர்பு கொண்டு சாலையை சரி செய்ய வேண்டும் மற்றும் மழைக்காலத்தில் கழிவுநீர் கால்வாய் அடைப்பு ஏற்பட்டு சாலையில் குளம் போல் தண்ணீர் தேங்குகின்றது, இதையும் சரி செய்ய வேண்டுமென உடனடியாக ஊழியர்களை அழைத்து சாலையில் மண் கொட்டி சரி செய்ததோடு கழிவுநீர் கால்வாயும் தூர்வாரப்பட்டது. மேலும் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு சென்று பார்வையிட்டு நடவடிக்கை எடுத்ததற்கு பாராளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் அவர்களுக்கு பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் தங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர்.